ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் தேவ செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, நாம் இந்த நாளிலே இணைந்து நம்முடைய தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வாராக. யாவருக்கும் என் அன்பு வாழ்த்துக்கள், நன்றியை நான் கூறிக்கொள்கிறேன். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமி எங்கும் வானத்திற்கும் மேலானது. ஆமாண்டவரே, சகல ஜனங்களை காட்டிலும் சகல காரியங்களை காட்டு நீர் எவ்வளவு உயர்ந்தவர். உலகத்தில் இருப்பவனிலும் எங்களில் வாசம் செய்கிற தேவாதி தேவன் பெரியவர், பெரியவர். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். பரிசுத்த தூதர்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். ஆண்டவரே, உம்மை நாங்களும் துதிக்கிறோம், நாங்களும் துதிக்கிறோம் தகப்பரே. இந்த நல்ல வேளைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது துதியை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் நுள்ளங்கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் நுள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே,
உமது புகழை நான் பாடுவேன். ஆமாண்டவரே, தூயாதி தூயவரே, உமது துதியை நாங்கள் பாடுகிறோம். ஆண்டவரே, எங்களை கழுவிவிடும், எங்களை கழுவிவிடும். சீடரின் கால்களை கழுவினீரே, இந்த வேளையில் ஒரு விசை கூட இயேசுவே இந்த ஊழியன் தடை இல்லாமல் இருக்கவும் கரைபடாமல் இருக்கவும் தக்கதாக எங்களை கழுவும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் தேவனே கடைசி வரை உம்முடைய பிரசன்ன நிறைவாயிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவர் செயல்பட வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. இந்த தேசத்திற்கான ஜெபமேறெடுக்கையில் சத்துரு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, எங்கள் குறைகளை மன்னித்து இந்த தேசத்துக்கு ஒரு க்ஷேமத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையாக காத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உடைய நாமம் உயரட்டும், உடைய நாமம் மகிமைப்படட்டும். சகல துதிகன மகிமை என் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு பாடலை இணைந்து பாடுவோம். கர்த்தனே எம் துணையானீர், நித்தமும் எம் நிழலானீர். கர்த்தனே எம் துணையானீர், எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண் உலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே எம் துணையானீர். பாவி என்றனை பல தள்ளினார், ஆவியில்லைய திகழ்ந்தும் விட்டார். பாவி என்றனை பல தள்ளினார், ஆவியில்லையன் திகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானீர். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பல பிரிந்திட்டார், ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானீர். ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உமை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உமை பாடக்கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானீர், நித்தமும் எம் நிழலானீர். கர்த்தனே எம் துணையானீர். சங்கீதம் 63ஆம் சங்கீதத்தை வாசிப்போம்.
தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். அல்லேலூயா. கிறிஸ்துக்கள் பானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு துணையாயிருக்கிறதினால் நான் களி கூறுவேன். அவருடைய செட்டையின் கீழ் நான் களி கூறுவேன். அவருடைய செட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன். தாவீது ராஜாவுடைய அனுபவமாக இருக்கிறது. ஆகையினால எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்தபடியினாலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்கு, நம்முடைய குடும்ப வாழ்வுக்கு, நம்முடைய திருச்சபையின் வாழ்வுக்கு, இன்னும் இந்த தமிழ்நாட்டிற்கே துணையாக இருந்தபடியினாலே நாம் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிப்போம். கடந்த நாட்களிலே நாம் இந்த தேர்தலுக்காக பாரத்தோடு ஜெபித்திருந்தோம். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமாக எந்த சண்டை சச்சரவில்லாமல் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது எப்படி இருந்தாலும், யாராக இருந்தாலும், சுவிசேஷத்திற்கு தடை இல்லாதபடி ஒரு அதிகாரம் இருக்கவும், ஊழியங்கள் தடையில்லாமல் நடக்கவும் தக்கதாக தேவன் உதவி செய்வாராக. இம்மட்டும் ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்தபடினாலே நாம் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அதிர்ஷ்டங்களை செய்கிறவர். ஆகையினால தான் தாவீது ராஜா தைரியமாக சொல்லுகிறார், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். அன்பானவர்களே, கிருபை இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கூட பிரயோஜனம் இல்லை. ஆகினால ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. கிருபையை நம் இழந்து விடாதபடிக்கு, ஒருவராகிலும் இழந்து விடாதபடிக்கு நாம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து தாழ்மையோடு கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிரியை செய்கிறார், கிருபை அளிக்கிறார். ஆகையினால ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் கூட நாம் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இந்திய ஊடகத்துறை என்று ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதில் 2026ஆம் ஆண்டில் இந்தியாவின் ஊடகத்துறை உலகின் மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்றாக திகழ்கிறது. 1600க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள் தொலைக்காட்சிகள், அதில் சுமார் 400 செய்தி சேனல்கள், 1.55 லட்சத்திற்கும் அதிகமான பதிவு செய்யப்பட்ட செய்தித்தாள்கள் மற்றும் லட்சக்கணக்கான ஊடக பணியாளர்களுடன் இத்துறை பிரமாண்டமாக வளர்ந்துள்ளது.
தகவல் தொடர்பு மற்றும் ஒளிபரப்பு தேவைகளுக்காக இந்தியா தற்போது சுமார் 56 செயல்பாட்டு செயற்கைக்கோள்களை விண்ணில் கொண்டுள்ளது. ஆளும் வர்க்கத்தின் விளம்பர நிதி மற்றும் ஊடக நிறுவனங்களின் உரிமையாளர்கள் அரசியல் செல்வாக்கு கொண்டவர்களாக இருப்பதால் நடுநிலையான செய்திகள் வழங்கப்படுவது குறைந்து வருகிறது. இதற்காக நாம் ஜெபிப்போம். இந்தியாவின் அனைத்து ஊடக பணியாளர்களும் அச்சமின்றி நேர்மையுடனும் உண்மையுடனும் செய்திகளை மக்களுக்கு வழங்க நாம் எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊடக பணியாளர்கள் தங்கள் பணிகளை செம்மையாய் நிறைவேற்ற வேண்டிய கிருபையை தாரும். படபலத்திற்கும் அரசியல் அழுத்தத்திற்கும் அடிபணியாமல் ஜனநாயகத்தின் 4வது தூணாக ஊடகங்கள் செயல்படவும் ஊடக உரிமையாளர்கள் அறநெறியுடன் செயல்படவும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதியப்பா. அதில் பணியாற்றுகிற அத்தனை பேரும் நேர்மையோடு பணி செய்யத்தக்கதாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இனி இந்திய பாதுகாப்பு படைக்காக நாம் ஜெபிப்போம். 2026ஆம் ஆண்டின் இந்திய பாதுகாப்பு படை உலகின் மிக வலிமையான இராணுவங்களில் ஒன்றாக திகழ்கிறது. உலக அளவில் 4வது சக்தி வாய்ந்த இராணுவமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள இந்தியா தனது பாதுகாப்பிற்காக இந்த நிதியாண்டிலே 6.81 லட்சம் கோடி ஒதுக்கியுள்ளது. இந்த நாட்டின் எல்லைகளை காக்கும் வீரர்களுக்கு தேவ நல்ல ஆரோக்கியத்தையும் மன வலிமையையும் தந்து அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் அவர்களை பாதுகாத்து கொள்ள நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். எல்லைகளை பாதுகாக்கும் வீரர்களுக்காக இன்றைக்கு நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக நாம் இருக்கிற இடங்களில் இருக்கிறோம். எல்லைகளை பாதுகாக்கும் வீரர்களுக்கு நல்ல ஆரோக்கிய மன வலிமை கொடுக்கணும். அவங்க குடும்பத்தாரை தேவன் ஆசீர்வதிக்கணும். இந்த காரியங்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். இன்னும் சியாச்சின் போன்ற கடும் பனி பகுதிகள், தார் பாலைவனத்தின் கடும் வெப்பம் மற்றும் அடர்ந்த காடுகள் போன்ற கடுமையான தட்ப வெப்ப நிலைகளிலும் சோர்வின்றி பணியாற்றும் வீரர்களின் உடல் நலத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இன்னும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் முப்படை தளபதிகளும் நாட்டின் பாதுகாப்பை குறித்த சரியான முடிவுகளை எடுக்கவும் அவர்களுக்கு தேவ ஞானம் கிடைக்கவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு பகுதிகளில் பணியாற்றக்கூடிய ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே எல்லைகளை காக்கும் வீரர்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தேவன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாப்பை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இன்னுமாக ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்திய விஞ்ஞானிகள் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டறிய தேவையான ஞானத்தையும் கூர்மையான அறிவையும் தேவன் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுமாக பள்ளி ஆசிரியர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தேசத்தின் வருங்கால தலைமுறையை உருவாக்கும் ஆசிரியர்களுக்கு தேவையான ஞானத்தையும் பொறுமையையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தேவன் அளிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஞானத்தோடு செயல்படட்டுங்க தாவே. ஹல்லேலூயா.
ஆண்டவரே உமது கிருபை அவங்களை தாங்கட்டுங்க கர்த்தாவே. இன்னமாக ஜெபிக்கிறோம். அரசு பள்ளி ஆசிரியர்கள் போதிய உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாத இடங்களிலும், தனியார் பள்ளி ஆசிரியர்கள் குறைந்த ஊதியம் மற்றும் பணி பாதுகாப்பு இல்லாத சூழல்களிலும் சோர்வின்றி பணியாற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த இடத்துல பணிகள் செய்தாலும் ஆண்டவரே பொறுப்புடனும் அன்புடனும் ஆண்டவரே இந்த சேவையை செய்ய இளந்தலைமுறைகள் எழும்ப வேண்டும், பரிசுத்தத்தோடு வளர வேண்டும். ஆண்டவரே குடி போதை வெறிகளுக்கு விலகி வாழ வேண்டும். அந்த எண்ணத்தோடு ஆண்டவரே அவங்க தங்கள் பணிகளை மேற்கொள்ள தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் இந்திய கழகங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய பல்கலைக்கழகங்களில் பயிலும் லட்சக்கணக்கான மாணவர்கள் வெறும் பட்டங்களை பெறுவதோடு நில்லாமல் தேசத்தின் வளர்ச்சிக்கு பயன்படும் நல்வழி காட்டுதலையும் மெய்யான அறிவையும் பெற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் போதுமானவராயிருந்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். 2025ஆம் ஆண்டு ஏற்பட்ட கடுமையான இழப்புகளிலிருந்து மக்கள் மீண்டு வரவும், குறிப்பாக தங்கள் வீடுகளையும் வாழ்வாதாரத்தையும் இழந்த குடும்பங்களுக்கு தேவையான மறுவாழ்வு உதவிகள் தடையின்றி கிடைக்கவும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பல விதங்களில் ஆண்டவரே வாழ்வாதாரத்தை இழந்த எத்தனையோ குடும்பங்கள் கர்த்தாவே, எவ்வளோ கஷ்டங்கள். பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்க முடியாமல், உடைகள் வாங்க முடியாமல், தங்கும் கூடாரத்தை இழந்தும் பல கோணங்களிலே துன்பப்படுகிற ஜனங்கள், ஏழை ஜனங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்கள் காணவில்லை, ஆனால் அநேகம் பேர் வாழ்வாதாரத்தை இழந்து, வீடுகளை இழந்து, வேலைகளை இழந்து ஒவ்வொரு நாள் என்ன செய்வோம் என்ன செய்வோம், எதை உண்போம் தத்தளித்து கொண்டிருக்கிற எத்தனையோ ஜனங்கள் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு குறை இல்லாதபடி எல்லாரையும் நீ போஷிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீ நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு வழி அடைந்தாலும் இன்னொரு வழியை திறந்து கர்த்தர் மக்களுக்கு ஒரு வழியை நீர் காண்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி அந்த ஜனங்களும் கூப்பிடக்கூடிய இருதயத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் பேரிடர் காலங்களில் நாட்டின் பொருளாதாரம் ஏற்படும் பெரு நஷ்டங்கள் குறையவும், விவசாயிகளின் விளைச்சல் மற்றும் உழைப்பு வீணாகாதபடி இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடும் வெப்ப அலைகள்
மின்னல் தாக்குதல் மற்றும் நிலச்சரிவு போன்ற ஆபத்துகளிலிருந்து சாமானிய மக்கள் மற்றும் திறந்த வெளியில் பணியாற்றும் தொழிலாளர்களை தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நீர் தான் பாதுகாப்பை நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயற்கை சீற்றங்களை முன்கூட்டியே கண்டறியும் தொழில்நுட்பங்கள் இன்னும் துல்லியமாக செயல்படவும் பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் மக்களை பாதுகாக்கும் பணிகளில் சோர்வின்றி செயல்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லாரும் தங்கள் தங்கள் பணிகளிலே சோர்வில்லாமல் சரிவர செய்யத்தக்கதான கிருபையை நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. காலநிலை மாற்றத்திற்கு எதிராக மக்கள் விழிப்புணர்வு பெறவும் காடுகளை காத்தல் மற்றும் நீர்நிலைகளை சீரமைத்தல் போன்ற ஆக்கப்பூர்வமான பணிகளிலே ஒவ்வொரு குடிமகனும் ஆர்வத்துடன் ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, உமது கிருபை இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னுமாக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நமது தேசத்தின் அமைதியை குலைக்க முயற்சிக்கும் தீவிரவாதம், நக்சலிசம் மற்றும் பிரிவினைவாத சக்திகளின் சதி திட்டங்கள் அனைத்தும் முறியடிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்தியா முழுவதும் நிலையான சமாதானம் நிலைவரவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். தேசத்தில் அமைதியை கலைக்க ஆண்டவரே பாடுபடுகிற தீவிரவாத இயக்கம் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. நல்லிணக்கத்தை கலைக்க, சமாதானத்தை கலைக்க எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் இயேசுவின் நாமத்தினால ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே. நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. இந்தியா முழுவதும் நிலையான சமாதானம் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் வருகிறது. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்கிறீர் ஆண்டவரே. அந்த பூரண சமாதானம் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் வருகிறது என்பதை இந்திய தேசம் முழுவதும் அறிந்து கொள்ளத்தக்கதாக கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சமாதானத்துக்கு விரோதமாக சமாதானத்தை கெடுக்க ஆண்டவரே முற்படுகிற எல்லா தீய சக்திகள், தீவிரவாத இயக்கங்கள், நக்சலிசம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆண்டவரே நிர்மூலமாகட்டும். அவங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகட்டும். ஆண்டவர் உதவி செய்வீராக. இன்னுமாக சைபர் தாக்குதல்கள் மற்றும் டிஜிட்டல் ஊடுருவல்களிலிருந்து நமது நாட்டின் பாதுகாப்பு தரவுகள், வங்கி அமைப்புகள் மற்றும் மின்சார கட்டமைப்புகள் பாதுகாக்கப்படவும் இதில் பணியாற்றும் வல்லுநர்களுக்கு தேவன் மேலான ஞானத்தை தரவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கு போதிய ஞானத்தை, கிருபையை தேவன் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் போதை பொருள் கடத்தல் நெட்வொர்க்குகள் மூலமாக வேரறுக்கப்படவும் எல்லை பகுதிகளில் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டு டொரிசம் ஒளியவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். போதை பொருட்களை பயன்படுத்தி ஆண்டவரே வாலிபர்கள், இளம் வாலிபர்கள், பெண்களும் கூட ஆண்டவரே சீரழிந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதிலிருந்து எங்கள் தேசத்தை நீ விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமூக வலைத்தளங்கள் வாயிலாக பரப்பப்படும் போலி செய்திகள், வெறுப்பு பேச்சுகள் மற்றும்
வீடியோக்களை மக்கள் இனங்கண்டு விழிப்புணர்வு பெறவும் இந்தியர்களிடையே சகோதரத்துவம் நல்லிணக்கம் நிலைத்திருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிற எல்லா வாலிபர்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்ப தலைவர்கள் ஆண்டவரே போதை பொருளுக்கு அடிமையாக இருந்தார்கள் என்றால் அவர்களையும் கர்த்தர் ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த போதை பொருட்கள் ஆண்டவரே அதை பயன்படுத்துவதினால ஆண்டவரே அவங்க எப்படி வாழணும்னு கூட தெரியல தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். பாலியல் பலாத்காரங்கள் போன்ற பயங்கரங்கள் ஆண்டவரே தாறுமாறாக வாழ்க்கை அமைத்து ஓடுகிற ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவனை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்தியாவிலே பயங்கரவாத அச்சுறுத்தல்களை ஆண்டவரே தீவிரவாத இயக்கங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நமது தேசத்தின் அமைதியை குலைக்க சதி செய்யும் பயங்கரவாத குழுக்களின் திட்டங்கள் அனைத்தும் முறியடிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வன்முறையற்ற பாரதத்தை உருவாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பயங்கரவாத அமைப்புகளுக்கு கிடைக்கும் நிதியுதவி மற்றும் ஆயுத விநியோகங்கள் முற்றிலும் தடுக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களின் தகவல் தொடர்பு நெட்வொர்க்குகள் சிதைக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பயங்கரவாத பாதையில் ஈர்க்கப்படும் இளைஞர்கள் அந்த அழிவு பாதையிலிருந்து விடுவிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் நல்வழிக்கு திரும்பி தேசத்தின் முன்னேற்றத்தில் பங்கெடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடும் உளவுத்துறை அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு தேவையான துல்லியமான தகவல்களும் தீவிரவாத சக்திகளை எதிர்கொள்ளும் ஞானமும் பாதுகாப்பும் கிடைக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஜெபிக்கிறோம். பயங்கரவாத தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவன் ஆறுதலையும் மறுவாழ்வையும் வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அனைத்து மதத்தை சேர்ந்த மக்களிடையே ஒற்றுமையும் அமைதியும் நிலைத்திருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமது கரங்களில் தருகிறோம். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல்வும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும், அனைவரும் கேட்க வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல்வும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும், அனைவரும் கேட்க வேண்டும். கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடும் மாந்தர்
கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும், கழுவப்பட்டு வாழ வேண்டும், கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும், அனைவரும் கேட்க வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும், அனைவரும் கேட்க வேண்டும். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். மதுவின் கொடிய பிடியிலே சிக்கி தவிக்கும் கோடிக்கணக்கான மக்கள் அதிலிருந்து விடுதலையாகி தங்கள் குடும்பங்களுடன் மன அமைதியோடு வாழ ஜெபிப்போமா? ரொம்ப முக்கியமான ஜெப குறிப்பு. இன்றைக்கி குடும்பங்களை கஷ்டத்துக்குள்ளேயும் நஷ்டத்துக்குள்ளேயும் கடன் பாரங்குள்ளேயும் இழுக்கிறது இந்த மது வெறியினால். மது குடித்து குடித்து குடும்பத்தை கவனிக்க முடியாமல் தத்தளிக்கிற எத்தனையோ குடும்பங்கள், வாலிபர்கள். அதனால் பாலியல் பலாத்காரம் போன்ற பாவமான தொழில்களை செய்து துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்காக அதிலிருந்து ஒரு விடுதலை, மதுவை தூண்டுகிற, குடிக்க தூண்டுகிற, பலாத்கார பாவங்களை செய்ய தூண்டுகிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடி சாத்தான் எடுக்கிற முயற்சிகளிலே ஆண்டவரே ஒருவராவது விழுந்து விடாதபடி ஞானத்தோடு இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. இயேசுவே இறங்கி விடுதலை கொடுப்பீராக. நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க. உமது கரம் விடுதலை ஆக்கட்டும், உமது கரம் விடுதலை ஆக்கட்டும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. ஆண்டவர் விடுவிக்க வேண்டும் என்று கெஞ்சரும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உடைய ஆவியினாலே ஆகும் ஆண்டவரே. இயேசுவே தவறான வழிகளிலே சென்று சிறையிலே வாடும் கைதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்கள் குற்றங்களை, தங்கள் தவறுகளை உணர்ந்து அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெயில் கைதிகள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவங்க கொடுக்கிற அந்த செய்திகள், ஜெபங்கள் கர்த்தர் கேட்டு அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறையிலே ஆண்டாண்டு காலம் வாழுகிற ஜனங்களுக்காக ஆண்டவரே, அவங்களுடைய ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டு கணக்காக தீர்ப்பு வழங்கப்படாமல் சிறையில் வாடும் விசாரணை கைதிகளுக்கு விரைவில் நீதி கிடைக்கவும் ஆண்டவரே, அவங்க விடுதலையாகவும் தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆயுள் தண்டனை மற்றும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் தங்கள் மீதமுள்ள வாழ்நாளில்
கிறிஸ்துவின் அன்பை சந்தித்து தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உமது கரங்கள் எல்லாரையும் தருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தின் சகல ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தில் உள்ள சகல திருச்சபைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வட இந்தியாவின் பல பகுதிகளிலே அநேக திருச்சபைகள் ஆண்டவரே அடைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆண்டிலே திறக்கப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மிஷனரி பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயக்கங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பல இயக்கத்தின் மூலமாக இந்தியாவின் பல பகுதிகளிலே நடக்கிற சகல ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. எப்படியாவது உம்முடைய நாமம் உயரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையில் உள்ள விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் நல்ல ஒரு துணையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக, அதிசயத்தை கர்த்தர் செய்வீராக, அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழட்டும். வாலிபர்கள் ஆண்டவரே உத்தமமாய் வளரட்டும் கர்த்தாவே. எந்த குடி போன்ற பயங்கரமான பாவங்களுக்கு எல்லாரையும் விலக்கி நீர் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஆண்டவரே போதகர்கள், மிஷனரிகள், சுதேச ஊழியர்களுக்கு ஆண்டவரே சீக்கிரத்திலே ஆண்டவரே ஒரு விடுதலை கிடைக்கவும், குடும்பத்தோடு இணைந்து தமது திருப்பணி செய்யவும் தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சிகளுக்காக, இதை நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாருக்கு வேண்டிய நன்மைகளையும் கிருபைகளையும் தேவன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த டிவி ஸ்தாபனத்தில் ஆண்டவரே செய்தி கொடுக்க வருகிற ஒவ்வொரு போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாருக்கு வேண்டிய நன்மைகளையும் கிருபைகளையும் தாரும். நல்ல செய்திகள் கடந்து போகட்டும். அநேகருடைய உள்ளங்கள் திறக்கப்படட்டும். எப்படியாவது உலகம் முழுவதும் கடந்து போகிற ஆண்டவரே செய்திகள் மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கட்டும் கர்த்தாவே. ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே ஒரு விசை கூட ஆண்டவரே பீட்டர் தம்பி குடும்பத்துக்காக, ஆனந்த் தம்பி குடும்பம், தம்பி அபிஷேக் எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எல்லாருடைய தேவைகளையும் ஆண்டவரே நீ சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபத்தோடு காணிக்கைகளை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து நீர் காத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக, அதிசயங்களை கர்த்தர் செய்வீராக, அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் யாராவது பலவீனத்தோடு
சுகவீனத்தோடு இருப்பார்களானால் கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை தாரும், பலனை தாரும் ஆண்டவரே. தப்பனை என்ன வியாதியானாலும் இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உமது கரம் உங்களை தாங்கட்டும். அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே, அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே, அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இதுவரை எங்களோடு கூட இருந்து ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமது கிருபை எங்களை தாங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்காக ஜெபிக்கிறோம், எல்லாருக்காகவும் ஆண்டவரே. தேசத்தை ஆளுநர்களுக்காக ஆண்டவரே, தேசத்தின் பொறுப்பானவர்களுக்காக, வரக்கூடிய புதிய ஆட்சிக்காக எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல முறையில் ஆட்சிகள் நடக்கட்டுங்க தாவே, தடை இல்லாமல் நடக்கட்டும். சுவிசேஷத்திற்கு தடை இல்லாமல் நடக்கட்டும். ஏழை ஜனங்களுக்கு ஆண்டவரே தேவையான நன்மைகள் கிடைக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இருக்கிற எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. உலக நாடுகளின் ஐக்கியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யுத்தங்கள் ஓயட்டும், ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளட்டும், விட்டு கொடுக்கட்டும், ஏற்றுக்கொள்ளட்டும், மன்னிக்கின் சிந்தையை தாரும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உலக நாடுகளிலே ஆண்டவரே யுத்தங்கள் ஓய்ந்து அன்பை நிலைநாட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, சுவிசேஷத்தின் நிமித்தம் ஆண்டவரே கஷ்டப்படுகிற, பாடுபடுகிற, வேதனைப்படுகிற, ஆண்டவரே சஞ்சலப்படுகிற எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை ஆற்றி தேற்றி அரவணைத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்நாள் வரை எத்தனையோ இயக்கத்தின் மூலமாக ஆண்டவரே ஞானஸ்நானம் பெற்ற, மந்தையில் சேர்ந்த அனைத்து விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். முடிவு பரியந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்றிருக்கிறதப்பா. ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே அற்புதங்களை கண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் முடிவு பரியந்த நிலைத்து நிற்கக்கூடிய கிருபைகளை தாரும் ஆண்டவர். என்ன சோதனைகள், வேதனைகள், பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் ஆண்டவரை எது வந்தாலும் என் ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை பிரித்து விடக்கூடாது என்ற தைரியமாக உம்மை சேவிக்கக்கூடிய கிருபையை தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கு வேண்டிய நன்மைகளையும் தாரும் ஆண்டவரே. விசுவாசத்தில் உறுதியாக இருக்க கிருபை தாரும்.
ஆண்டவரே சமாதானத்தை தாரும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளக்கூடிய கிருபையை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். சத்ருவின் அந்தகார கிரியைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். அநேக குடும்பங்களில் இருக்கிற ஆண்டவரே சத்ருவின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். அநேக வியாதிகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். இந்த இடத்துல என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன பலவீனங்கள், கஷ்டங்கள், சோர்வுகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நீர் ஆதரவாக இருங்கத்தாவே. ஆண்டவரே பக்தனாம் தாவீதோடு கூட இருந்தவர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து நீ நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்கத்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்று முள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்று முள்ளதே. தேவ கிருபை என்று முள்ளதே, அவர் கிருபை என்று முள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக துதிக்கிறோம். இம்மட்டும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் ஆண்டவர் ஆம் என்று ஆமேன் என்று ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய விடுதலை நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த டிவி ஸ்டேஷனில் செய்தி கொடுக்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் நடத்துகிற அருமையான பீட்டர் தம்பி குடும்பம் ஒரு விசை கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பலப்படுத்தும், எல்லா தேவைகளையும் சந்திங்கத்தாவே. உலகம் முழுவதும் ஆண்டவரே யூடியூப் மூலமாக போகிற செய்திகள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டுங்கத்தாவே. ஹல்லேலூயா. எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் எங்களை ஒரு விசை கூட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபங்க எழும்பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்